ராமரின் அரசவை முதல் சீத்தையின் தீர்த்த கிணறு வரை அயோத்தி ராமர் கோயிலில் இடம்பெறும் சிறப்பு அம்சங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து தற்போது பார்க்கலாம். ₹1000 கோடி மதிப்பீட்டில் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயிலின் திறப்பு விழா வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் கோயிலின் கருவறையில் 5 வயது பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளது. இந்த நிலையில் தற்போது கோயில் கட்டுமானத்தில் உள்ள சிறப்புகளை ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்தா அறக்கட்டளை பட்டியலிட்டுள்ளது. அதன்படி சுமார் 161 அடி உயரம், மொத்தம் 3 அடுக்குகள் கொண்ட ராமர் கோயில் வட இந்தியாவில் காணப்படும் நாகர் கட்டிடக்கலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் மொத்தம் 392 தூண்கள், 44 கதவுகள் இருக்கும் என்றும் முதல் தளத்தில் ராமரின் அரசவை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் மொத்தம் 5 மண்டபங்கள் இடம்பெற்றுள்ளன. சுவர்கள் மற்றும் தூண்களில் கலை நுட்பத்துடன் கூடிய தத்ரூப கடவுள்களின் திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வந்து செல்ல வசதியாக சாய்தளங்கள், லிஃப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி 732 மீட்டர் நீளம், 14 அடி அகலத்தில் செவ்வக வடிவில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு திசையில் பிரதான நுழைவு வாயில் அமைந்துள்ளது. கோயிலின் 4 மூலைகளிலும் 4 கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றில் சூரிய பகவான், தேவி பகவதி, விநாயகர் மற்றும் சிவன் கோயில்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் வடக்கு திசையில் அன்னபூரணி கோயிலும், தெற்கு திசையில் அனுமன் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு கோயில் அருகே சீதா தீர்த்த கிணறும் அமைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலில் ராமாயண காவியத்தில் வரும் முனிவர்களான மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ரர், மகரிஷி அகஸ்தியர் ஆகியோருக்கும் இங்கு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த குகனுக்கும் துறவி சபரிக்கும், ராமரால் சாப விமோசனம் பெற்ற தேவி அகல்யாவுக்கும் இங்கு தனியாக கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் ராவணன் சீதையை சிறைப்பிடித்துச் சென்ற போது காப்பாற்ற முயன்று உயிரிழந்த ஜடாயுவையும் மக்கள் வழிபட முடியும். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், ராமர் கோயில் கட்டுமானத்தில் இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்படவே இல்லை என்பதுதான். அதோடு ராமர் கோயிலின் அஸ்திவாரம் செயற்கை வடிவிலான பாறையின் தோற்றத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடி பீடத்தை முழுக்க கிரானைட் கற்கள் கொண்டு வடிவமைத்திருக்கிறார்கள். இது தவிர கோயிலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் சப்ளை செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் நிலையம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலில் 25,000 பக்தர்கள் தங்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி மற்றும் லாக்கர் வசதி செய்து கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குளிக்கும் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 70 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோயிலில் 70% மேலான இடங்கள் பசுமையாக காட்சியளிக்கும் வகையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.